எழுதப்படும் புதிய வரலாறு. ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். உங்க விஜய் நான் வர. தமிழ்நாடு அரசின் முதலமைச்சராக விஜய் இன்று பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் பதவியேற்ற போது நிகழ்ந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். 3 முக்கிய கோப்புகளில் விஜய் கையெழுத்திட்டிருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பு, போதை ஒழிப்பு, 200 யூனிட் இலவச மின்சாரம் ஆகிய 3 முக்கிய கோப்புகளில் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய் கையெழுத்திட்டிருக்கிறார். ஆளுநர் அர்லேக்கர் விஜய்க்கு இன்று காலை 10 மணியளவில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். இருக்கைகளை மாத்தி அமைக்கணும்னு சொல்லிருக்காங்களே சார். சரி, அது அவங்க விஷயம். அது எங்க பார்ட்டி விஷயம், இது அவங்க பார்ட்டி விஷயம். அது இப்போ விஜய் குறிப்பிட்ட அறிக்கைகள்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து பெண்கள் தந்தன ஒரு சவரம் அதே போல இதை வந்து இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியில இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சாத்தியப்படலாம். ஏன்னா முதல்வரே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2500 ரூபாய் வந்து கொடுக்க முடியாது, 1000 ரூபாய் நீங்க வந்து கண்டினியூ பண்ணணும்னு முன்னாள் இல்ல நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம், படிப்படியாக நிறைவேற்றுவோன்றாரு. இன்னைக்கு தான் பொறுப்பேற்றிருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்ட பேர் அவர் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றாரு, ஹவ் யூ டூயிங் எல்லாத்தையும் அப்புறம் கேளுங்க, நாங்க சொல்றோம். ஏன்னா he given promise, we will complete what we are giving promise, we will fulfill to people. கட்சியை டெவலப் பண்ண சொல்லியிருக்காரு. Okay, you take one this shot of our MLAs, all MLAs. Come. Thanks. All MLAs. தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். இன்றுதான் விஜய் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார். எனவே பொறுத்திருந்துதான் அவரின் செயல்பாடுகளை பார்க்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை. தமிழகத்தில் கட்சியை வளர்க்க ராகுல் காந்தி அறிவுறுத்தி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை பேசிய காட்சிகளை பார்த்தோம். இன்று முதல்வரான விஜயை மூத்த IAS, IPS அதிகாரிகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். நேரடியாக கோட்டைக்கு சென்ற விஜய் அங்கு முதல்வர் நாற்காலியில் அமர்ந்து தனக்கான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். 3 முக்கிய கோப்புகளிலும் கையெழுத்திட்டுள்ளார். பதவியேற்பு நிகழ்வு மேடையிலேயே தனது முதல் கையெழுத்தை இட்டார் விஜய். அந்த கையெழுத்து 200 யூனிட் இலவச மின்சாரம் என்பது. தமிழ்நாட்டை ஆளும் கோட்டைக்கும் வந்தார் முதல்வர் விஜய். முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து தனக்கான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அடுத்த 2 கோப்புகளில் கையெழுத்திட்டார். ஒன்று பெண்கள் பாதுகாப்பு, மற்றொன்று போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான திட்டம். விஜயின் பதவியேற்பு விழா என்பது சென்னை முழுக்க பல்வேறு இடங்களில் LED திரையில் ஒளிபரப்பப்பட்டது. தாவேகா தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு அதனை கண்டு ரசித்தார்கள்.
பட்டாசு வெடித்து தமிழகமெங்கும் தாவேகா தொண்டர்கள் விஜயின் பதவியேற்பு நிகழ்வை கொண்டாடும் காட்சிகளை பார்க்கிறோம். இன்று தமிழகத்தின் 13வது முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். கட்சி தொடங்கி 27 மாதங்களில் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் விஜய். அண்ணா, எம்ஜிஆர் வரிசையில் முதல்வர் விஜயும் இணைந்திருக்கிறார். வரலாறு நிகழ்ந்திருக்கிறது. பெண்கள் நிகழ்த்திய பெரும் மாற்றம் ஒன்று நடந்திருக்கிறது. இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது தமிழ்நாடு. விஜயின் வருகை, விஜயின் பதவியேற்பு என்பது இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிற ஒரு நிகழ்வாக மாறியிருக்கிறது. பதவியேற்பு முடிந்ததும் விஜயின் பேச்சும் கவனம் பெறுகிறது. 10 லட்சம் கோடி கடனை வைத்துவிட்டு சென்றிருக்கிறது முந்தைய அரசு. எனவே இது தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப் போவதாக அறிவித்துள்ளார் விஜய். மேலும் தனக்கு திட்டங்களை செயல்படுத்த போதிய அவகாசத்தை வழங்க வேண்டும் என்றும் அவர் மக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார். மாற்றம் 2026 தேர்தலின் மாபெரும் சொல்லாக மாறியிருக்கிறது. மாற்றத்தை நிகழ்த்தி தமிழக மக்கள் பெரும் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இன்று அதற்கு விடை தெரியும் நாளாக இருந்திருக்கிறது. விஜய் முதல்வர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் கருப்பையா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்று மாலை 4 மணிக்கு தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு என்று தகவல் தெரிகிறது. சட்டப்பேரவை பதவியேற்பதற்கு முன்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் பதவியேற்பதற்கு முன்பாக தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பார். அவர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதன் பிறகு முறையாக சட்டமன்றம் கூடி சபாநாயகர் தேர்வு செய்யப்படுவார். இதுதான் முறை. தற்போது தற்காலிக சபாநாயகராக கருப்பையா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்னும் 200 யூனிட் மின்சாரம், அந்த திட்டம் எப்படி செயல்பட போகிறது என்பதை பார்க்கிறோம். 500 யூனிட்டுக்குள் பயன்படுத்தப்படுபவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்பது அந்த அறிவிப்பின் சாராம்சமாக இருக்கிறது. பதவியேற்பு நிகழ்வு மேடையிலேயே இதற்கான முதல் கையெழுத்தை விஜய் இட்டார். உங்களில் ஒருவன் நான், மன்னராட்சியில் வந்தவன் இல்லை என்ற விஜயின் பேச்சும் கவனம் பெறுகிறது. பதவியேற்பு விழா மேடையில் நிறைய மரபுகளை விஜய் உடைத்திருந்தார். அதில் ஒன்று விஜயின் பேச்சு. முதல்வராக பதவியேற்ற பின்பு அவர் பேசிய பேச்சும் கவனம் பெறுகிறது. எவ்வளவோ அவமானங்களை சந்தித்தோம் என்று தெரிவித்திருக்கிறார். என் வழிகளை உங்களுடையதாக பகிர்ந்து கொண்டீர்கள் என்று தெரிவித்திருக்கிறார் விஜய்.